ஹே ஹாய் கைஸ், ஐம் கார்த்திகா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூகட் தாங்க பார்க்க போகிறோம். யூகட் பண்ணுறதுக்காண்டி நம்மளுடைய கஸ்டமர் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஹேர் இப்படி தான் இருந்தது. அவங்க வந்து ஸ்கூல் முடிச்சுட்டாங்க, இப்போ காலேஜ் போக போகிறாங்க. அதுக்காண்டி ஹேர் கட் பண்ணணுக்கா அப்படிங்கிற மாதிரி வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்பவே ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடர்த்தி இல்லாமல் ரொம்ப ஒல்லியாக இருந்தது. அவங்களுக்கு ஹேர்லாம் பின்னி போட்டாங்கன்னா ரொம்ப எலிவால் மாதிரி ரொம்ப அசிங்கமாக இருந்தது. அதுக்கு என்ன கட் பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் சொன்னேன் லேயர் இது மாதிரி பண்ணலான்னு சொன்னேன். அவங்க இல்லைக்கா ரொம்ப வெட்டினா வீட்டில் ஏதாவது திட்டுவாங்க அப்படின்னாங்க. சரி ஓகேவா, அப்படின்னா யூ கட் தானே பண்ணிக்கோ அப்படின்னு. யூ கட்டுமே வந்து ரொம்ப ஷார்ட்டாக வெட்டிடாதீங்கக்கா, கொஞ்சம் லைட்டாகவே வெட்டுங்கக்கா, பின்னி போடுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்ட மாதிரியே நான் அவங்களுக்கு சஜஷன் நான் கேட்டதுக்கப்புறம் யூ கட் வந்து நம்ம எப்போயுமே வந்து ஷோல்டர்லேருந்து மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம வெட்டணும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஆனால் இந்த தடவை வந்து நான் அப்படி வெட்டலைங்க. நல்லா பாருங்கள், அவங்களுக்கு லைட்டாக தான் நான் வந்து யூ பண்ணியிருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் தான் நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு பின்னி போடும் போது அந்த பின்னதுலேருந்து உங்களுக்கு பேண்ட் போடும் போது அந்த வெட்டினதுலேருந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப எலிவால் மாதிரி உங்களுக்கு தெரியாது, ரொம்ப அடர்த்தியாகவும் அழகாகவும் இருக்கும் பின்னி போட்டோன்னா. அவங்க ஃப்ரீ ஹேர் விட்டாலும் அழகாக இருக்கும். இதாங்க அவங்களுடைய ஃபைனல் லுக். பாருங்கள், பின்னி போட்டாங்கன்னா அந்த இடத்துல நம்ம பேண்ட் மாட்டிட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். கட் பண்ணதுலேருந்து ஃபைனல் லுக் முடிச்சிட்டோம். அவங்களுக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த ஹேர் கட். அவங்களுக்கு ஃப்ரீ ஹேருமே ரொம்ப அழகாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.